நீங்க ரொம்ப வீக் ஹார்ட்டடா இருந்தா இந்த வீடியோ பார்க்காதீங்கன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். பாருங்க. நம்ம எவ்வளவு கேவலமான மிருகங்கள்னு சொல்ல வேணாம். ஏன்னா எந்த மிருகமும் இவ்வளவு கேவலமா நடந்துக்காது. மனிதர்கள் கூட வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கொல்கட்டால ஒரு மெடிக்கல் காலேஜ் கம் ஹாஸ்பிட்டல், ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். அங்க இருக்க ஒரு ரெசிடென்ட்னா என்னன்னா பிஜி டாக்டர். அவங்களுக்கு வந்து அட் த ஸ்டேஜ் 36 ஹார்ஸ் டியூட்டி எல்லாம் இருக்கும். அதுல நைட் ஒரு 2 AM கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு செமினார் ஹாலுக்கு போயிருக்காங்க. பிகாஸ் ரெஸ்ட் எடுக்க அங்க ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்காது. அந்த செமினார் ஹாலுக்கு போகும்போது தான் இந்த ஒரு கோரமான சம்பவம் நடந்திருக்கு. இதுல வர்ஸ்ட் என்னன்னா, இவ்வளோ கேவலமான ஒரு ரேப் கம் மர்டரை சியூசைட்னு சொல்லியிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. அந்த டாக்டர் கூட நிக்க வேண்டிய நிர்வாகத்துல இருக்க சில பேரே அந்த அக்யூஸ்டுக்கு அவங்கள காப்பாத்த பாக்குறாங்க. கிளியர்லி ஏதோ ஒரு பெரிய கை இதுல இன்வால்வ்டா இருக்கு. இப்போ ரீசெண்டா என்ன நடந்திருக்குன்னா, இதுக்கு நியாயம் வேணும்ட்டு டாக்டர்ஸ் லக்கிலி சில நான் மெடிக்கோஸும் அகெயின்ஸ்டா போராடிட்டு இருந்தாங்க. ஸோ போலீஸ் கிட்ட இருந்து சிபிஐக்கு இந்த கேஸ் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. பட் நைட்ல ஒரு மோர் தென் 1000 அரௌண்ட் கூன்ஸ்ன்னு சொல்றதா, அவங்கள ரவுடின்னு சொல்றதா, இல்ல என்னன்னு எனக்கே தெரியல, வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஹஸ் பீன் டெமாலிஷ்ட். லிட்ரலி அட்லீஸ்ட் அந்த எவிடன்சஸ் எல்லாம் அவ்வளோ டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. வந்து அங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ சேஃப்டி இல்லாத நிலைமையா அங்க போயிட்டு இருக்கு. ஸோ இந்த கேஸ்க்கு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் அக்யூஸ்டோ அவங்களுக்கு வந்து டெத்